அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுவையான கத்திரிக்காய் பொரியல் தாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கடுகு வெடிச்சிருச்சு, கறிவேப்பிலை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சுவை அருமையாக இருக்கும். இந்த வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சேர்த்திருக்கிறோம். நம்ம இந்த தக்காளியும் நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோங்க. வதங்கிடுச்சுங்க. நல்லா வதங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட அப்படியே மசாலா ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்குச்சுன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக கத்திரிக்காய் போட்டோம். இது நல்லா நம்ம வதக்க போகிறோம். நல்லா கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோங்க. பார்த்தீங்களா, நல்லா வதங்கிடுச்சு. மசாலா கூட கத்திரிக்காய் நல்லா மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். கல்லுப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் பாதி வெந்து இருக்கும், நம்ம வதக்கலையும் பாதி வெந்து இருக்குங்க. அதனால் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா பார்த்தீங்களா கொதித்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி இருக்கிற போது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடிங்க. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சுவையாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.